மிஸ்டர் மேக்ஸ் நம்பர் அனைவருக்கும் வணக்கம். உழைந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 72 and 73யோட வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். சூரிய மைய கோட்பாட்டினை கண்டறிந்தவர். சூரிய மைய கோட்பாட்டினை கண்டறிந்தவர் தாலமியா, அரிஸ்டாட்டிலா, கோபர்னிகஸா, பிலினியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோபர்னிகஸ். சரிங்களா, இவர் தான் சூரிய மைய கோட்பாட்டினை வெளியிட்டிருப்பார். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். புவிமைய கோட்பாட்டினை சாராதவர். புவிமைய கோட்டினை சாராதவர் தாலமியா, அரிஸ்டாட்டிலா, ஆரியபட்டரா, கோபர்னிகஸா? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோபர்னிகஸ். சரிங்களா, ஏன்னா இவர் என்னது சூரிய மைய கோட்பாட்டை கண்டறிந்தவர்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, இவங்க 3 பேரும் என்னது புவிமைய கோட்பாட்டினை பற்றி கண்டறிந்தவர்கள். சரிங்களா, அடுத்த மூணு கொஸ்டின் பாருங்கள். நிலவு பூமியை சுற்றி வரும் நாட்கள். நிலவு பூமியை சுற்றி வரும் நாட்கள் 27, 28, 29, 30? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 27 நாட்கள். சரிங்களா, அடுத்தது 4 கொஸ்டின் பாருங்கள். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டரா, இல்லை 12, 13, 14 மீட்டரா? பவர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்தது ஒரு ஒளியாண்டின் மதிப்பு எவ்வளவு? ஒரு ஒளியாண்டின் மதிப்பு 9.46 × 10⁻11, 12, 13, 14? ஓ, திரும்ப 12 கொடுத்துட்டாங்களாங்க. கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை கரெக்டாக நம்ம கவனிக்கணும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? ஆன்சர் 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். சரிங்களா, 2 ஆன்சர்லேயும் ஒரே மாதிரி இருக்குது. இதை மாற்றிங்க. சரிங்களா, நம்பர் மாற்றி போடுறதுக்கு மறந்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். விண்ணியல் ஆரம் என்பது 3.08 × 10⁻16 மீட்டரா, 3.08 × 10⁻17 மீட்டரா, 3.09 × 10⁻16 மீட்டரா, அல்லது 3.09 × 10⁻17 மீட்டரா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3.08 × 10⁻16 மீட்டர். சரிங்களா, அடுத்தது சூரிய குடும்பத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் பெயர். சூரிய குடும்பத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் பெயர், அதாவது நம்ம சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள்களும் இருக்குது. சரிங்களா, பால்வழியா, ஆண்ட்ரோமாவா, கோடிட்ட சுருளா, எதுவும் இல்லையா? நம்ம இதுக்குள்ளே இருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பால்வழி ஆண்டத்துக்குள்ளே தான் இது நம்ம இருக்கோம். ஸோ இப்போ என்னது சூரிய குடும்பம் என்னது பால்வழி ஆண்டத்துக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, அடுத்த 8வது கொஸ்டின் பாருங்கள். பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம். பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டரியா, ப்ராக்சிமா சென்டரியா, பீட்டா சென்டரியா, எதுவும் இல்லையா? பூமிக்கு அருகில் நட்சத்திரம் என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சூரியன் கொடுத்துருந்தா என்ன எழுதணும்? சூரியன் தான் எழுதணும். சரிங்களா, ஏன்னா சூரியன் தான் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ அதை தவிர்த்து வேறு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா சென்டாரி தான் நமக்கு பூமிக்கு. அடுத்த 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்னது? இஸ்ரோவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இஸ்ரோ எப்போ நிறுவனது? 1967, 1969, 1971, 1961? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1969. சரிங்களா, அடுத்தது ரோகிணி செயற்கைக்கோளின் ஏவுகணை வாகனம். ரோகிணி செயற்கைக்கோளின் ஏவுகணை வாகனம் என்னது? ராக்கெட் தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, SLV 3யா, GSLVயா, PSLVயா, PSLV C-37? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, SLV 3. சரிங்களா, SLV 3 தான் என்னது முதல் செயற்கைக்கோளை, அதாவது இந்தியாவோட முதல் செயற்கைக்கோளை கொண்டு போன வாகனம். சரிங்களா, PSLV 37 அப்படிங்கிறது என்னது பார்த்தோம் நம்ம? ஒரே நேரத்தில் 104 என்னது சேட்டலைட்டை கொண்டு போனது. சரிங்களா, செயற்கைக்கோள்களை வந்து பார்த்தோன்னா விண்ணுக்கு கொண்டு போனது என்னது? PSLV C-37 அப்படிங்கிற ராக்கெட். சரிங்களா, ஸோ SLV 3 ராக்கெட் அப்படிங்கிறது ரோகிணி கொண்டு போனது. இது வந்து என்னது 104 சேட்டலைட்டை கொண்டு போனது PSLV C-37. சரிங்களா, அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்கள். சந்திராயன் 1 துணைக்கோளை விண்ணிற்கு ஏவிய அமைப்பு.
சந்திராயன் 1 துணைக்கோளை விண்ணிற்கு ஏவிய அமைப்பு இஸ்ரோவா, நாசாவா, டிஆர்டிஓவா, எதுவும் இல்லையா? சந்திராயனாவே இதுதான் நம்ம பார்த்தோம். ஆப்ஷன் ஏ இஸ்ரோ. சரிங்களா, இஸ்ரோ தான் என்னது சந்திராயன் 1, 2 எல்லாமே விண்ணுக்கு அனுப்புனது. அடுத்தது, மங்கள்யான் துணைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட நாள் மற்றும் எந்த கோளை சுற்றி ஏவினாங்க? 2013 நவம்பர் 5 செவ்வாய்க்கோளை சுற்றியா, அல்லது 2014 டிசம்பர் 10 புதனை சுற்றியா, அல்லது 2013 செப்டம்பர் 5 வியாழனை சுற்றியா, 2014 செப்டம்பர் 10 புதன் துணைக்கோளா? மங்கள்யான் எப்போனா எப்போ? 2013 நவம்பர் 5 எதுக்கு? செவ்வாய். சரிங்களா, மங்கள்யானா செவ்வாய் துணைக்கோளுக்கு தான் அனுப்புனது. சரிங்களா, ஸோ 2013 நவம்பர் 5 மற்றும் செவ்வாய்க்கோளை வந்து பார்த்தோன்னா அதனுடைய துணைக்கோளாக விண்ணில் ஏவணும். சரிங்களா, மங்கள்யான் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய செயற்கை துணைக்கோள். அடுத்து 17 கொஸ்டின் பாருங்கள். சந்திராயன் 2 துணைக்கோளை ஏவிய வாகனம். சந்திராயன் 2 துணைக்கோளை ஏவிய வாகனம் ஜிஎஸ்எல்வி மார்க் 1, ஜிஎஸ்எல்வி மார்க் 2, ஜிஎஸ்எல்வி மார்க் 3, அது பிஎஸ்எல்வி C01. சந்திராயன் 2 எது வேணுது? ஈஸியான கொஸ்டின். என்னது? ஜிஎஸ்எல்வி மார்க் 3. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா சந்திராயனை விண்ணில் ஏவியது. சரிங்களா, ஏவிய வாகனம் அல்லது ராக்கெட்னு சொல்லலாம். அடுத்தது, சந்திரனில் தரையிறங்கிய அப்போலோ விண்கலத்தில் பயணிக்காதவர். சந்திரனில் தரையிறங்கிய அப்போலோ விண்கலத்தில் பயணிக்காதவர் நீல் ஆம்ஸ்ட்ராங்கா, புஷ் ஆல்ட்ரினா, மைக்கேல் காலின்ஸா, எதுவும் இல்லையா? இது பிஸ் இல்லை, புஷ். சரிங்களா, புஷ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் அல்லது எதுவும் இல்லையா? சந்திரனில் இருக்கக்கூடிய அப்போலோங்கிற விண்கலத்தில் யார் போகணும்? எல்லாருமே போனாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலவோட கால் வச்சுன்னு சொல்லி படித்தோம் இல்லையா? நீல் ஆம்ஸ்ட்ராங், யார் யார் போனது? அப்புறம் புஷ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ்னா 3 பேருமே போனாங்க. சரிங்களா, இந்த ஆர்டர் கூட கேட்பாங்க. 2ஆவதாக போனது யாருன்னு கேட்டால் புஷ் ஆல்ட்ரின், 3 மைக்கேல் காலின்ஸ். சரிங்களா, ஸோ 3 பேருமே வந்து நிலவுக்கு போனவங்க தான். அடுத்து 15 கொஸ்டின் பாருங்கள். விண்வெளியில் நீண்ட தொலைவு நடந்த பெண். விண்வெளியில் நீண்ட தொலைவு நடந்த பெண் கல்பனா சாவ்லாவா, சுனிதா வில்லியம்ஸா, மரியோனோவா அல்லது செரீனா வில்லியம்ஸா? ஆன்சர் ஆப்ஷன் பி சுனிதா வில்லியம்ஸ். சரிங்களா, அவங்க தான் விண்வெளியில் நீண்ட தொலைவு நடந்த வீராங்கனை. அடுத்தது, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லாவா, சுனிதா வில்லியம்ஸா, மரியோனோவா, செரீனாவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்பனா சாவ்லா. இவங்க தான் இது முதல்ல விண்வெளிக்கு சென்ற இந்திய வீராங்கனை. சரிங்களா, விண்வெளி வீராங்கனை. இவங்க பிறந்த மாநிலம் எதுவும் கேட்டால் என்னது? பஞ்சாபில் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அவ்வளோதாங்க இன்றைக்கான வினாடி வினா இதோட முடிஞ்சு. நம்ம மீண்டும் அடுத்த வினாடி வினாவில் சந்திக்கலாம். நன்றி.